அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த புரிதல் ஏற்பட்டவர்கள் தன்னுடைய மனமுணர்வுகளை ஆறு போல் ஓட விட்டு விடுவார்கள். அந்த உணர்வுகளை புற தேவைக்கு தேவை என்றால் பயன்படுத்தி கொள்வார்கள், இல்லை என்றால் ஆறு போல் ஓட விட்டு விடுவார்கள். இந்த யோக சாதனையிலே இருக்கக்கூடிய சிலர் அந்த பயிற்சியின் காரணமாக அந்த உணர்வுகள் ஏற்படாமல் பார்த்து கொண்டு அதன் பிறகு சாதாரண சமயத்திலே அந்த உணர்வு ஏற்பட்டால் அந்த உணர்வு ஏற்பட்டது சரியில்லை என்று போராடி விடுவார்கள். இங்கேதான் ஆன்மீகத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது. புரிந்தவர்களை பொறுத்தவரை அது போன்ற உணர்வுகள் வரதான் செய்யும், அது இயற்கையானது, அதை எதிர்த்து போராட தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று மேலோட்டமான புரிதல் இருந்தால் போதுமானது.